பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் வேதத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 29 அதிகாரம் 11 Psalms chapter 29 verse 11 வேதம் சொல்கிறது, கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த காலை வேளையில் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உனக்கு பலனை தரப்போகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்களே, சரீரத்தில் பலவீனப்பட்டு இருக்கிறீங்க, உள்ளத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்க இல்லைங்களா? என்ன இது என்னுடைய வாழ்க்கை இப்போ இருக்கிறதே என்னை நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? அநேக வருஷமாக இந்த பலவீனத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே என்னை நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமேன். ஏன்னா அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமேன். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கும்போது சொல்லுங்கள், ஏசப்பா நீர் எங்களை பலப்படுத்துங்கன்று. ஏன்னா வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு பலனை தருவேன். ரெண்டாவது சொல்கிறார், நான் உனக்கு சமாதானத்தை அருளி, அதாவது கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தரப்போகிறாரு. நீங்கள் நினைக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியல, எங்கள் குடும்பத்தை ஒரு சமாதானத்தை பார்க்க முடியல, ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறேன். ஏன்னா அவர் சமாதானத்தின் பிரபு. ஆமென். இந்த உலக கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நேரம் தான். ஆனால் ஏசப்பா உங்களுக்கு நித்திய சமாதானத்தை கொடுத்து அவர் உங்களை வாழ வைக்க போகிறார். மூணாவது சொல்கிறாரு, அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த மாதம் ஏசப்பா வாக்கு கொடுத்தாருல, தொடர்ந்து அவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்க போகிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவ ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை எப்பேற்பட்ட காரியமாக இருக்கலாம். ஒருவேளை என்னோடய குடும்பத்தில் அநேக கடன், இதுலேருந்து வெளியே வர முடியாதா என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த கடனெல்லாம் மாற்றி, அந்த போராட்டங்களாம் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக உங்களை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி ஏசப்பா நம்ம சொன்னார்ல, நான் உனக்கு பலன் தரப்போகிறேன், சமாதானத்தை தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் தானே எனக்கு வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நீர் எங்களோட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீ சொன்ன நம்முடைய வார்த்தைப்படி ஏசப்பா நானும் என்று ஏசப்பா ஜனத்துக்கு அன்றப்பா பலனை கொடுத்து சமாதானத்தை அருளி அவர்களை ஆஸ்வதிப்பேன் என்ற வார்த்தைப்படி இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் பழிக்கட்டும். தேவன் ஏசப்பா, ஆண்டு ஏசப்பா பலன் இல்லாதவங்களுக்கு பலன் கொடுங்க, சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானம் கொடுங்க. ஆசீர்வாதத்தினால் அவங்க வாழ்க்கையில் நிரப்பபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.